ஏன் அநேகர் கர்த்தரை தேடுவதில்லை என்று சொல்லி நீங்க வேதத்திலே பார்ப்பீங்கன்னு சொன்னால், தேடுகிறவன் ஒருவனும் இல்லை. சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களில் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாக்கிலும் இல்லை. அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ, அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை என்று சொல்லி அந்த வார்த்தைகள் காணப்படுகிறது. பாருங்க, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ அப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்டவன் ஒருவனுமே இல்லை, எல்லாரும் வழிவிலகி கெட்டு போனார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நன்மை செய்கிறவன் இல்லையா, ஒருவன் அகில் இல்லை. நன்மை செய்யறன்னு தெரியுமா அர்த்தம்? நன்மையை தேடுகிறது. நன்மை அப்படின்னு சொன்னாலே ஆண்டவரை தேடுகிறது தான் மிகப்பெரிய ஒரு நல்ல நன்மையான ஒரு காரியமாய் காணப்படுது. நன்மையை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை, நன்மையை செய்கிறவனும் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா ஒருவன் ஆகிலும் இல்லையா. அக்கிரமக்காரர்கள் ஒருவனுக்கும் அறிவில்லையா என்று சொல்லி ஆண்டவர் கேட்டுட்டு எப்படி விடுகிறார்னா, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறது இல்லை. தேவனை ஒருவன் தேடலை அப்படின்னு சொன்னா தேவனை அவன் கண்டுபிடிக்க முடியாது, அவன் கர்த்தரை தொழுது கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. யாரை ஆராதிக்கிறோம் என்றே சொல்லி அறியாதவனாய் அவன் காணப்படுவான். இந்த வசனம் இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையாய் காணப்படும். அந்த உணர்வுள்ளவன் என்பதை நீங்க புரிந்து கொள்ளும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை அறிந்து கொண்டு அல்லது புரிந்து கொண்டு அவரை தேடுகிறவன் இல்லை என்று சொல்லி ஆங்கிலத்தில் பாடப்பட்டது. அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். உணர்வுள்ளவன் உண்டோ அப்படின்னு சொன்னா ஒருத்தன் கூட இல்லை. ஆண்டவரை புரிந்து கொண்டு அவரை தொழுது கொள்ளுகிறவனோ அவரை தேடுகிறவனோ இல்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் நமக்காக வந்து அவரை வெளிப்படுத்தினால்தான் உண்டு. கீழே ஒருத்தனுக்கு கூட பார்த்தோன்னா அறிவில்லைன்னு ஆண்டவர் சொல்ற காரணம் என்னன்னா, ஒருவருக்கு கூட அப்படிப்பட்ட இருதயம், ஒருவருக்கு கூட, ஒரு மனுஷனை கூட எடுத்து இவன் தேவனை தேடுகிறவன் என்று சொல்லி சொல்லத்தக்கதாய் ஆண்டவர் விரும்புகிறபடி தேவனை தேடுகிறவனாய் ஒருவனையும் ஆண்டவர் பார்க்கவில்லை என்று வசனம் சொல்லும். அப்ப ஆண்டவர் அவரே வெளிப்படுத்தினாதான் உண்டு. ஆபிரகாமிடத்துல வந்து அவரே வெளிப்படுத்தினாதான் உண்டு. மோசேயை கூட்டு அவரே நான் தான் சொல்லி வெளிப்படுத்தினாதான் உண்டு. நம்மெல்லாம் பாக்கியம் செய்த ஜனங்கள். அதிகமாய் கர்த்தர் வந்ததுக்கு பின்பு, கீழே மனுஷனாய் வந்து வெளிப்பட்ட பின்பு, சுவிசேஷம் என்னவென்று சொல்லி வெளிச்சம் கிடைத்த பின்பு காணப்படுகிற நாட்கள்ல நாம் என்ன பண்றோம்? இருக்கிறோம். பாக்கியம் செய்த ஜனங்க. அதே நேரத்தில் அந்த சுவிசேஷத்தை தள்ளும் பொழுது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலையில வந்து வைக்கப்பட்டிருக்கிற ஜனங்களாகவும் மாறிவிட முடியும். அப்ப பாருங்க, இந்த வசனத்தை ரெஃபர் பண்ணி பவுல் ரோமர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல பேசுகிறார். உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. புதிய ஏற்பாட்டில் இந்த வசனத்தை ரெஃபர் பண்ணி பவுல் அப்போஸ்தலன் ரோமர் நிருபத்தை எழுதுறாரு. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. அதே 3வது அதிகாரம் 17வது வசனத்துல 18ல சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். என்ன அர்த்தம்னா, சமாதான வழி அப்படின்னு சொன்னா தேவன் வைத்திருக்கிற வழியை கண்டுபிடித்து அதை ஏற்றுக்கொள்ளுகிறதா என்னது சமாதான வழி. அதுக்கு பேர் தான் தெய்வ பயம் என்று சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. நாம விரும்புகிற வழியில ஆண்டவரை தேடுகிறதோ, நாம விரும்புகிற வழியில அவரை கண்டுபிடித்துக் கொள்வதோ அல்ல. அவர் நமக்கு வைத்திருக்கிற வழியை என்ன பண்ணணும்? நம்ம தேடி அந்த வழியை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற வழியாக அது காணப்படும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேரு தெய்வ பயம். கூனி குறுகிறதோ பணிந்து கொள்றதோ எல்லாமே நல்லதுதான் ஆண்டவருக்கு முன்பாக. பட் தெய்வ பயம்னா என்ன? ஆண்டவர் எனக்குன்னு வைத்திருக்கிற அந்த வழியை என்ன பண்ணணும்? நாம ஏற்றுக்கொள்ளுகிறது தான் பாத்தீங்கன்னா தெய்வ பயத்தின் முக்கியமான அம்சமாய் காணப்படுது. அப்ப இப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாருமே இல்லை என்பதனாலதான் ஆண்டவர் நமக்காக இறங்கி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுதான் சுவிசேஷம் என்று சொல்லி என்ன பண்ணாரு? அறிவித்தார். இந்த வழியை ஏற்றுக்கொள், என்னை ஏற்றுக்கொள் என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்தார்.